ஆனா இப்போ பலர் வந்து பெயர்கள் மாற்றுறத நம்ம பார்க்க முடியும். இப்ப சாதாரணமா இருக்கிற பெயர்லயே ஒரு வார்த்தை மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் ம். பண்றத பார்த்திருக்கோம். இப்போ கணேஷ் அப்படிங்கிற பேர்ல ஹெச் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணுவாங்க. பிராணேஷ் அப்படிங்கிற பேர்ல வெறும் ஏ எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு பெயர்ல ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தை ஆட் பண்றதுனால எல்லாம் மாறுமா? அப்படி அது உண்மைதான். மாறுமானது வந்து என்னன்னா, அது வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது தான் அவங்க ஃபீல் பண்ண முடியும். ஓகே. இப்ப என்னன்னா, ஒரு தனி மனிதனோட பிறந்த தேதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப அந்த ஒவ்வொரு தேதியில பிறந்தவங்களுக்கும் லக்கி பிளானட், அன்லக்கி பிளானட் இருக்கு. ம். இப்ப நீங்க 1ஆம் தேதி நீங்க பிறந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியன், புதன் உதவி பண்ணும். குருவும் உதவி பண்ணும். அப்ப அந்த ஒவ்வொரு பிளானட்ன்னு சொல்றது ஒரு எண்கள். இப்ப 1 உதவி பண்ணும்னா, சூரியன் உதவி பண்ணும்னா 1ஆம் நம்பர். ம். புதன்னா 5. அப்ப அது என்னன்னா, உங்களோட பிறந்த தேதிக்கும், உங்களோட தேதியோட கூட்டு எண் வந்து விதி எண் ஒரு டெஸ்டினி நம்பர். இது 2க்கும் உங்களோட பெயர் பொருத்தமா இருக்கணும். பெயரோட நியூமெரிக்கல் வேல்யூங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாரி நீங்க ஒரு பெயர் சொல்றீங்கன்னா, அந்த ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் கரஸ்பாண்டிங்கா நியூமெரிக்கல் வேல்யூ இருக்கு. ஓகே. இப்ப ஏன்னா 1, ம். ஹெச்னா 5. ஓகே. அப்படி நம்ம அரைவ் பண்ணும்போது, அந்த நேம் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? ம். அந்த நேம் நம்பர் வந்து உங்களோட லக்கி நம்பரா இருக்கும்.